வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் நில் கவனி செல். அது என்ன நில் கவனி செல்? நீங்கள் ஒரு காரோ பைக்கோ வாங்கலான்னு இருப்பீங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க. அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர் என்ன சொல்றாங்கன்றதை கவனிங்க, அதுக்கப்புறம் போய் வாங்குங்க. இந்த எபிசோடு உருவானதுக்கான நோக்கமே அதுதான். இன்னைக்கு எபிசோட்ல இந்தியாவில் அண்டர் ரேட்டடான ஒரு 4x4 தி ரியல் எஸ்யூவி நம்ம கூட இருக்கு. ஹார்டு கோர் ஆஃப் ரோடர் தி ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டைல் எஸ்யூவின்னு இந்த காருக்கு நிறைய பேர் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் ரியல் 4x4 கார் வாங்கினோம்னா நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த சிச்சுவேஷனை பார்த்த மாருதி சுசுகி ஜிம்னியை லான்ச் பண்ணாங்க. ஸோ ஜிம்னி லான்ச் ஆனதுக்கப்புறமும் இந்த கார் வந்து ஓவர் பிரைஸ்டுன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கொடுக்குற காஸ்ட் வந்து ஓவர் பிரைஸ்டா இல்லைனா உண்மையிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய காஸ்ட்டுக்கு இந்த கார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதான்றதை இந்த காரோட ஓனர்கிட்ட கேட்டோம்னா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த காரோட யூசரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சேனலோட பிகெஸ்ட் லாங் டைம் சப்ஸ்கிரைபர். தேங்க் யூ. ஆமா, யோகேஷ் பிரதர்னால தெரியும். ஓகே ஓகே. அந்த நான் என்னோட சர்க்கிள் எல்லாமே உங்க சேனல் நிறைய வாட்ச் பண்ணிருக்கோம். ஓகே, இட் வாஸ் வெரி ப்ளஷர் பீயிங் ஹியர். தேங்க் யூ ப்ரோ. உங்களை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மட்டும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லிருங்க. ஹாய், என்னோட பேர் அரவிந்தன். நான் அட்வொகேட். இங்கே தான் மதுரை, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் 10 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். லீவிங் ப்ரொஃபஷன் ஆட்டோமொபைலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதுவும் டர்ட் பைக்ஸு, ஆஃப் ரோடிங். அப்படி வந்து டிரைவ் ஆகின இடம் தான் ஜிம்னி. ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர். இது வந்து உங்களுக்கு எத்தனாவது கார்? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கார்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கார்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஃபோர்த்து கார். என்னோட வெரி ஃபஸ்ட்டு கார் வந்து காலேஜ் முடித்த உடனே எடுத்த ஃபஸ்ட்டு கார் வந்து பாலினோ. ஓகே, மீன்ஸ் சுசுக்கியில் இப்போ இருக்க ஹேட்ச்பேக் பாலினோ, செடான் பாலினோ, பழைய பாலினோ. அதான் என்னோட ஃபஸ்ட்டு கார் சுசுக்கி. ஃபஸ்ட்டு கார் பிராண்டே சுசுக்கி தான். தென் சுசுக்கிக்கு அப்புறம் அதே ரொம்ப நாள் இருந்தது. தென் ஷிஃப்ட்டு, அதுவும் எகெயின் சுசுக்கி. ஓகே, பாலினோ வந்து ஒரு பாய் காராக இருந்தது. தென் ஷிஃப்ட் லான்ச் பண்ணாங்க. நியூ ஷிஃப்ட் இல்லை, ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஷிஃப்ட் தான் அடுத்த கார், செகண்ட் கார். ஷிஃப்ட்லேருந்து எகெயின் பிரேசா, வெட்டாரா பிரேசா. ஸோ அந்த டிராவல் வந்து கம்ப்ளீட்டாகவே சுசுக்கிலே இருந்து ஒவ்வொரு செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் செடான்ல இருந்து, அப்புறம் ஹேட்ச்பேக் வந்து, தென் ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவியா பிரேசா. தென் பிரீஸா வந்து தி மோஸ்ட் கன்வீனியன்ட். நான் ரொம்ப நாள் லாங் டேர்ம் ஒரு 7 இயர்ஸ் வச்சிருந்த வெஹிக்கிள். ஓகே ஓகே. ஐ கவர்டு மைலேஜ் அபவுட் 235 கிலோமீட்டர்ஸ் அதில். தென் அதை விட கொஞ்சம் நெக்ஸ்ட் பெரிய கார் போகிறதுக்கான லைஃப் டிமாண்டு வந்தது, நமக்கு இருந்தது. தென் ஐ வென்ட் ஃபார் டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா. ஓகே, கிறிஸ்டா இருந்தது. எது வந்து ஜிம்னியை வாங்க வச்சது அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஜிம்னி, டு மை வியூ ஜிம்னி வந்து ஒரு பிரைமரி காருக்கு இன்னும் பத்தலை. இன் வாட் வே அப்படின்னா, சிட்டி கம்யூட்டிங்க்கு இட் வாஸ் வெரி குட். ஹைவேஸுக்கு நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் ஜிம்னி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். அவங்களோட யூஸபிலிட்டி நான் பார்க்குறப்போ இட் வாஸ் வெரி குட். ஸோ நான் சின்ஸ் ஐ ஹேவ் இன்னோவா கிறிஸ்டா, எனக்கு ஒரு சிட்டி கம்யூட்டிங்க்கு ஒரு கார் தேவைப்பட்டது. ஈவென்ச்சுவலி அஸ் வி சே த பாக்ஸி ஷேப், அந்த ஜீப் மேலே உள்ள கிரேஸு, ஆஃப் ரோடர் 4x4, இந்த கம்பைன்டு பேக்கேஜ் வரையில் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு இந்த ஜிம்னி ஃபுல்ஃபில். ஓகே, ஸோ இட்ஸ் மை 4th கார். அதாவது மாருதி பிராண்ட்லேயே தான் நீங்கள் கார் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமாம். தென் வந்து நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கு. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் எஸ்யூவி. நான் டெய்லி சிட்டியில் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இது நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அன்ரேட்டட் வெஹிக்கிள் தான். அன்ரேட் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க, பட் இட் வாஸ் நாட். நான் இப்போ 3.5 years யூஸ் பண்ணுறேன். அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் நாட் அன்ரேட். அண்ட் நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு இட் வாஸ் ரியலி ஒர்த் எனஃப். இல்லை, நம்ம அண்டர் ரேட்டுன்ற வார்த்தை நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, ஒரு நல்ல காரு மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகலை அப்படின்றது தான். மக்கள் வாங்குற அது என்ன ரெவன்யூ பண்ணுதோ அதான் ரேட்டிங். ரேட்டிங் வந்து பெர்ஃபார்மன்ஸில் இல்லை. இப்போ ரேட்டிங் எதில் இருக்குது? அந்த கார் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ன்றது அது ஒரு சேல் ரேஷியோ வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இன் தட் வே இது அன்ரேட்டட் தான். இதை ஏன் மேபி அன்ரேட்டட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு யூஸராக எனக்கு ஏன் இந்த கார் ஃபிட் ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டைமென்ஷன். ஓகே, ஆக்சுவலாக ட்ராபேக்கே அந்த டைமென்ஷன் தான். எல்லாத்துக்கும் இட் ஃபீல் லைக் டாய் கார்னு சொல்லுவாங்க, குட்டி கார்னு சொல்லுவாங்க. இதை வந்து தாரோடையும் கூர்காவோடையும் கம்பேர் பண்ணுவாங்க. தாரோட ரோட் ப்ரெசன்ஸ் வந்து இட் வில் பி லுக்கிங் பிட் மேசிவ், கொஞ்சம் மஸ்குலைன் மேசிவாக இருக்கும். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் நீங்கள் சிட்டி கம்யூட்டிங்க்கு இட் வாஸ் த பெஸ்ட் எவர் கார். ஆஸ் லைக் நான் ஒரு பிரீஸாவை எப்படி யூஸ் பண்ணணும், பார்க்கிங்கான ஸ்பேஸிங்காக இருக்கட்டும். மேபி இது ஒரு 4x4ன்றனால டேர்னிங் டயாமீட்டர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி சிட்டி க்ரூசிங்க்கு, சிட்டி கம்யூட்டிங்க்கு இட் வாஸ் எ வெரி பெஸ்ட் வெஹிக்கிள். ஓகே, என் பசங்க ஸ்கூல் போகிறதா இருக்கட்டும், பட் என்னோட ஆன் த டைம் இல்லாமல் ஆஃப் த டைம் ஜிம்மு, வேர் எவர் யூ கோ இன் த ஈவினிங், எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த கார் வாங்குறதுக்கு முன்னாடி வேற என்ன கார் வாங்கலான்ட்டு உங்க பக்கெட் லிஸ்ட்ல? ஆப்வியஸ்லி தார் தான் இருந்தது. ஓகே, தார் ஃபர்ஸ்ட் வந்தப்போ தார் 3 door. ஆமா. தென் ராக்ஸாட் கேம்
5 டோர் வந்துச்சு. எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஈவென்ச்சுவலி இந்த ஆஃப் ரோடு லுக் இருக்கணும், ஆஃப் ரோடு பர்பஸும் இருக்கணும். அப்படிங்கிற இதோட டைமென்ஷன் தான் என்னை சூஸ் பண்ண வச்சிச்சு பியாண்ட் தார். ஓகே ஓகே. தார் வந்து எகெயின் இட்ஸ் ட்ராக் வித் வாஸ் பிகர், ஆமாம். ட்ராக் லென்த்தும் பெருசு. இது அதோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ளஸ் ஆப்வியஸ்லி இது 5 டோர், ஓகே. அது 3 டோர். 5 டோர் போகணும், தார் ராக்ஸ் போகணும். தார் ராக்ஸோட ட்ராக் லென்த் வந்து அந்த 4 மீட்டர் செக்மெண்ட்டா அந்த 4 மீட்டருக்கு மேலே வருது. ஸோ அது எகெயின் பெரிய கார். ஸோ இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதோட டைமென்ஷன் ஏன் இதை சூஸ் பண்ண வச்சுச்சுன்னா, தென் சுசுகி ஆப்வியஸ்லி லோ மெயின்டெனன்ஸ், ஓகே. ஹைலி ரிலையபிள். ஓகே சூப்பர். டொயோட்டோ எப்படியோ அந்த மாதிரி சுசுகி. ஆக்சுவலாக வந்து நான் வந்தோன்னா நீங்கள் வந்தோன்னா நான் அதை தான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த காரை வந்து நம்ம ரோடுகள் நடுவில் கார்கள் மத்தியில் பார்க்கும்போது தான் சின்ன காரை தெரியும். இப்போ திடீர்னு நான் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பழைய டிஃபெண்டர் இருக்கும், பழைய டிஃபெண்டர், இப்போ இருக்க டிஃபெண்டர் கிடையாது, பழைய டிஃபெண்டர் அந்த லுக்கை கொண்டு வருது. நீங்க கிரில்லுமே ஆக்சுவலி மாத்திருக்கீங்க. இது வந்து ஓஜி கிரில், ஆஃப்டர் மார்க்கெட் கிரில், இது ஹனிகோம் கிரில். ஓகே. அந்த லைட்டிங், அந்த டிஃபெண்டரோட அந்த மாருதி சுசுகி சிம்பிள் இல்லாதது திடீர்னு உங்க காரை பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த லுக் இருக்குது, பழைய டிஃபெண்டர் லுக் தான் கொடுக்குது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு ரோட் ப்ரெசன்ஸ் கொடுக்குது. இப்போ நம்ம ரோட்ல போகும்போதுமே நான் திடீர்னு ஜிம்னியை பார்க்கும்போது நல்லா கியூட்டா இருக்குதேயா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ உங்க காருமே எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல் தான் கொடுக்குது. சரி, நீங்க வந்து தென் வந்து கூர்க்கா ஏன் ட்ரை பண்ணல? கூர்க்கா அளவுக்கு நம்ம ஹார்ட் கோர் ஆஃப் ரோடிங் ரெக்யர்மெண்ட் இல்லை. ஓகே. ப்ளஸ் கூர்க்கா இஸ் அகைன் வெரி ஹார்ட் டு கிளைம், ரோட் கிளியரன்ஸ் ஜாஸ்தி. ஆமா, அதில் வந்து டீசல் இன்ஜின் 2.4 லிட்டர் 4 இன்ஜின். ப்ளஸ் ரெண்டாவது கூர்க்கா வந்து நமக்கு அந்த நம்ம லிவிங் இன் ஹில் ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவாகவே நமக்கு அந்த ஆல் டைமே 4 வீலர் என்கேஜ் பண்ண வேண்டி இருக்கு. இல்லை மட்டன் ஸ்டைலில் போகிற மாதிரி இருக்கும், ஃபார்ம் வச்சிருக்கோம் அப்படின்னா தட் வாஸ் ஓகே. இது அப்படி இல்லை. நான் வந்து இப்போ நீங்கள் ஆஃப் ரோடுன்னு பர்பஸாக எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது நத்தம் பக்கத்தில். ஸோ அங்கே போகையில் ஆஃப் ரோடு என்கேஜ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். தென் அங்கே ஃபார்முக்கு மெயின் ரோடு அப்ரோச் வந்து உள்ளே போகிறதுக்கே நீங்கள் மான்சூனில் கம்ப்ளீட்டாக ஆஃப் த ரோடு தான், மட்டன். ஓகே ஓகே. அதுக்குள்ளே விட்டுரு கம்ஃபர்டபுள். பட் ஸ்டில் நீங்கள் ஆஃப் ரோடு என்கேஜ் பண்ணாமல் நீங்கள் 2 வீலர் டிரைவில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கூர்க்கா வந்து இட் டோன்ட் லுக் லைக் சிட்டி கார் டு மீ. அதனால இது எனக்கு வந்து சிட்டி காரா தெரிஞ்சது, அர்பன் ஸ்டைலா தெரிஞ்சது. ஃபைனலி வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு ஒரு காம்பாக்டான காரும் ரோட் பிரசன்ஸும் வேணும், அதே போக 4x4 கேப்பபிலிட்டியும் வேணும்ட்டு தி ஒன்லி சாய்ஸா ஜிம்னி இருக்கு. ஒன்லி சாய்ஸ் டு மீ, தி ஒன்லி சாய்ஸ். ரெண்டாவது தார் ராக்ஸ் இதோ கம்பேர் பண்ணும், ஏன்னா பிகாஸ் இட் இஸ் a 5 door, இதுவும் 5 door. இட்ஸ் அகைன் ட்ராக் லென்த் ஜாஸ்தி இல்லை. ஆமா, இது அப்படி இல்லை. காம்பாக்ட் ஆங்கிள் ஆஃப் அப்ரோச்லாம் ரொம்ப ஈஸி. அந்த கன்வீனியன்ட் இருந்தது. இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து ஜிம்னியை வந்து பார்த்துட்டு நீங்கள் சும்மா டாய் காராக இருக்குது, சின்ன காராக இருக்குன்ட்டு, அதை ரியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட ஒர்த்தே தெரியும். இது அவ்வளோ கேப்பபிளான ஒரு 4x4 எஸ்யூவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது, இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கீங்க? 3 years ஆகுது பிரதர் நீங்கள் வாங்கி. ஓகே. சின்ஸ் ஐ ஹேவ் another car for commuting, ஒரு Toyota, as I told, Toyota Crystal. ஓகே. ஸ்டில் இருந்துமே 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன். ஓ, 3 yearsல 40,000 கிலோமீட்டர்ஸ். அதாவது ட்ராக் நிறைய யூஸ் பண்ணதில்லை. ஆன் ரோடு போகிறதுக்கெலாம் கிறிஸ்டா இருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக சிட்டி கம்யூட்டிங்கும் தென் ஃபார்ம் ஆஃப் ரோடிங் பண்ணது 40,000 கிலோமீட்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சிட்டியில் இந்த கார் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, உங்களுக்கு உங்கள் ஃபார்மில் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல இது டாய் கார் மாதிரி இருக்கு, இது இந்த ப்ரைஸ் ஒர்த்துக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல எதையுமே நான் உடன்படல. ஐ டிஸ்அக்ரி வித் கம்பெனி. ஒரே ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ளா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைலேஜ். இட்ஸ் 1.5 இன்ஜின். ஆமாம், பெட்ரோல் இன்ஜின். 1.5. 1.5ல இது சிட்டி க்ரூசிங்ல ஐ ஹேட் நெவர் கிராஸ்ட் 11, டு பி வெரி ஹானஸ்ட். ஓகே. 11ன்றதே வெரி ரேர். 11 நீங்கள் பார்க்குறது வெரி ரேர். சிட்டி க்ரூசிங்கில் இந்த பம்பர் டு பம்பர் பேக் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு இருக்கு. மதுரை அப்படி தானே, ஆப்வியஸ்லி அப்படி இருக்கு. நீங்கள் ஆன் ரோட்ஸில் இப்போ நம்ம இங்கேருந்து மதுரையிலேருந்து நத்தம் போகிறோம், அந்த ரோட்ஸில் ஐ ஹேட் சீன் 13.5 வரையும் கவரேஜ். ஓகே. நீங்கள் 4 வீல் லோ ஹை என்கேஜ் பண்ணி ஓட்டுறீங்கன்னா நீங்கள் மைலேஜ் பற்றி பார்க்கவும் கூடாது, அதை பற்றி பேசணும். தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. உங்களோட க்ரூசிங்காக இருக்கட்டும், த்ராட்டில் நீங்கள் கியர் என்கேஜ் பண்ணுறது, திரும்பி எல்லாமே அந்த விஷயத்துல பார்த்தது இல்லை. ஓகே. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸ்டில் வந்து நீங்கள் ட்ராபேக்காக சொல்கிறது எனக்கு பாசிட்டிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா இது வந்து மாருதி சுசுகி 1.5 லிட்டர் பெட்ரோல், சின்ன என்ஜின் தான். ஈவன் இதோட காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த அவங்க சொல்கிற மைலேஜ் டீசலில் சொல்கிற மைலேஜை நீங்கள் பெட்ரோலில் சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போது அந்த காரோட பெட்ரோல் மைலேஜ்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படி நம்ம அந்த காம்படிட்டரோட மைலேஜ் பார்த்துன்னா சொல்லலை.
காம்படிட்டரை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் குட் Good மைலேஜ் mileage, இந்த okay. காருக்கு. மேபி அப்ப நான் வந்து என்னோட பிரீஸாவை கம்பேர் பண்ணி சொல்றேன். நீங்க உங்க பிரீஸாவை கம்பேர் பண்ணி பிரீஸா சொல்றேன். see to me as a end user விட்டுருவோம். as a end user Innova is a big car. அது ஒரு 10-11 தருது ஆட்டோமேட்டிக் நான் வச்சிருக்கிறது. ஸோ இட்ஸ் கவரிங் த சேம். நான் இதே சைஸ் தான் நான் என்னோட பிரீஸாவை ரெண்டுமே கம்ப்ளீட்லி டோட்டல் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். அந்த கம்பேரிசனுக்கு இல்லை. அஸ் அ யூசர் மென்டாலிட்டி அது ஒரு 18+ தரும், இது 10 தருது அப்படின்றது அந்த கம்பேரிசன் தான். பட் மைலேஜ் இதுதான் ரொம்ப டீசென்ட். ஸோ நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கியிருக்கீங்க, அப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் வாங்கும்போது இந்த காருக்கு என்ன ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துச்சு? இது என்ன வேரியன்ட்? இது டாப் வேரியன்ட் பிரதர், ஆல்ஃபா ஆல் கிரிப் ப்ரோ. ஓகே. இதில் மேனுவல். அப்போ இதுதான் டாப் எண்டு. அதில் வந்து இதே சேம் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் இருந்தது, விச் வாஸ் பிட் ப்ரைஸி தேன் திஸ். இது வந்து நான் எடுக்கிறப்போ இட் கம்ஸ் அரௌண்ட் 17+ lakhs வந்தது. அப்போ அந்த ஆஃபர்ஸ்லாம் இல்லை, லான்ச் ஆன அப்போ எடுத்தது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அதோட சேல்லாம் பார்த்து நிறைய ஆஃபர் போட்டாங்க, மேபி 1 lakh பெனிஃபிட்ஸ்லாம் போட்டாங்க. நான் எடுத்தப்போ 17+ lakhs வந்தது. இதுக்கு அடுத்த ப்ரைஸ் ஒரு 58,000 60,000 ஜாஸ்தியாக இருந்தது ஆட்டோமேட்டிக். ஓகே. 17 லட்ச ரூபா கொடுத்து எடுத்திருக்கீங்க. ஆமாம். இதுதான் வந்து பெரிய ட்ராபேக்காக நிறைய மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. என்னென்னா மாருதியில் ஒரு 17 லட்ச ரூபாய்க்கு காரை லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம 17 லட்ச ரூபா கொடுத்து பெருசாக ப்ரெசன்ஸ் இல்லையே, இந்த காரை வாங்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் 17 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க, அந்த ப்ரைஸை வந்து இந்த கார் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுதா? டெஃபினட்டாக ஜஸ்டிஃபை பண்ணுது, டெஃபினட்டாக. ஏன்னா இது மேபி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாருதி ஜிம்னியை வந்து நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தவங்களுக்கோ இல்லை ரோட் ப்ரெசன்ஸாக வேறு காரில் உட்காந்து இந்த காரை பார்த்தவங்களுக்கோ தெரியாது. யூ ஷுட் ரைட் அண்ட் ஃபீல் இட். இதோட காம்பேக்டாக அந்த சைஸ் கொடுக்குற ரோடு கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் உள்ளே உட்காந்து ட்ரைவ் பண்ணுறப்ப விண்ட்ஷீல்டு வியூவாக இருக்கட்டும், நீங்கள் டேஷ்போர்டு வியூவாக இருக்கட்டும், யூ ஃபீல் லைக் யூஆர் ரைடிங் எ வெரி பிக் ஸ்க்ரீன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் வே அந்த 1.5 இன்ஜின் தர புல் ஆப்வியஸ்லி ஆஃப் ரோடில் அதோட வண்டியோட கிராப் வெயிட்டே கம்மி. ஸோ நீங்கள் 4-wheel டிரைவ் லோ என்கேஜ் பண்ணாமல் 4-wheel டிரைவ் ஹைலையே நிறைய இடத்துல ரொம்ப ஈஸியாக வண்டி வெளியே வந்துடும். நீங்கள் செல்ஃப் வெயிட் இருந்து செல்ஃப் வெயிட்டுக்கு மேலே புல் பண்ணுறதுக்கும் செல்ஃப் வெயிட்டே கம்மி. ஓகே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ அப்படின்ற ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்ஜின் கொடுக்குற பவருக்கும் இந்த பாடி வெயிட் கம்மின்றதுனால அந்த கேப்பபிலிட்டி 4x4 கேப்பபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுது. அந்த 17 lakhs இதை டிசர்வ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ப்ரைமரி காராக வச்சுக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதோட அட்வான்டேஜாக எதாவது பேசுகிறோம், அந்த ட்ராக் விட்த்தும் லென்த்தும் கம்மியாக இருக்கிறத சொல்கிற மாதிரி இதோட நெகட்டிவும் அதுதான். பாட்டில் ஹோல்டர் ஸ்பேஸ் இருக்காது. ஓகே. ஆமாம், 2 டோர் பேட்சும் பாட்டில் ஹோல்டர் ஸ்பேசஸ் இல்லை. தென் க்ளோ பாக்ஸ் ஆம்ரெஸ்ட் இல்லை, 2 ஆம்ரெஸ்ட் இல்லை. ஆப்வியஸ்லி இது 4 seater. இத்தனைக்கும் இது ஆல்ஃபான்றது டாப் வேரியன்ட். டாப் வேரியன்ட்லேயே நமக்கு வந்து ஆம்ரெஸ்ட் கிடையாது. அது ஒரு 4 seater, நாட் ஈவன் 5 seater. 4 பேர் தான் கண்டிப்பாக உட்கார முடியும். ரே சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி 3 பேர் உட்காந்துறதும் நாட் பாசிபிள் அட் ஆல். தென் இந்த ரியல் டைமில் இருக்க இன்ஃபோர்டைன்மெண்ட்லாம் வந்து இட் ஃபீல்ஸ் லைக் எ பேசிக் இன்ஃபோர்டைன்மெண்ட். இருக்கட்டும் உங்களுக்கு அந்த அந்த இது வந்து இதோட டிஎன்ஏ இருக்குல்ல, இட் ட்ரைவ்ஸ் ஃப்ரம் ஜிப்சியில். அந்த ஜிப்சியோட ஸ்பீடோமீட்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லாம் அந்த மாதிரி இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அந்த டிஎன்ஏ தான். இது ட்ரைவ்ஸ் ஃப்ரம் ஜிப்சி. இதை நீங்கள் வெறும் காராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 17 lakhs ரிசர்வ் பண்ணான்னு நினைப்பாங்க. இஃப் யூ ஆர் ரியலி a Jeep enthusiast, you are looking for a off-roader, real off-roader, 4-wheel drive, சேம் திங். இந்த காரை நீங்கள் சிட்டி கம்யூட்டிக்கும் பயன்படுத்தணும், ஃபேமிலியும் பயன்படுத்தணும் அப்படின்னா இட் வாஸ் a very better choice for that lakh of 70. ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குது. என்னன்னா நான் ஒரு ஆஃப் ரோடரை என்ஜாய் பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து நான் ஃபேமிலியில் திடீர்னு வந்து நான் என் பசங்களை ஓட்டுவேன், சிட்டிக்குள்ளே நான் எங்கேயாவது டக்குன்னு எடுத்து ட்ரைவ் பண்ணுவேன், எனக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கணும். கண்டிப்பாக அப்படின்னா எனக்கு இதில் கரெக்டாக இருக்கும். டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஆசிட் வாஸ் 5 door, நீங்கள் பின்னாடி பூட் ஸ்பேஸ் நல்ல டீசன்ட் பூட் ஸ்பேஸ், நீங்கள் உங்களோட லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு ஈஸி. 4 டோர்லையுமே நீங்கள் ஈவன் ஏஜ்டு கூட நீங்கள் உள்ளே போய் இறங்குறதுக்கு இட்ஸ் நாட் ஆஸ் டஃப் லைக் அதர் ஆஃப் ரோடர்ஸ். ஆமாம், ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த எக்கனாமிக்ஸ், பேசஞ்சர் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக, ரொம்ப சூப்பர். பொதுவாக நம்ம ஆஃப் ரோடர் கார்ஸ் எல்லாமே டீசலில் தான் பார்த்துருப்போம், 4x4 கார்ஸ் எல்லாமே. இந்த கார் வந்து பெட்ரோலில் வருது, அதுவும் 1.5 லிட்டர். உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் வந்து இந்த காரில் எப்படி இருக்குது? உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, டீசல் கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ 100% சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஸ்டீரிங்கில் நிறையா டைமில் நீங்கள் இன்ஜின் ஆன் ஆயிருக்கா இல்லையான்றது நீங்கள் ஸ்டீரிங் வைப்ரேஷனில் பிடிச்சி தெரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ரிஃபைன்ட் ஃபீல்ஸ் லைக் வெரி ரிஃபைன். நீங்கள் அந்த டிரைவிங் கம்ஃபர்ட் வாஸ் வெரி குட். பெட்ரோல் அப்படின்றதுக்கான ரிஃபைன்மெண்ட் நீங்கள் உங்களோட ரைடில் உங்களுக்கு தெரியும்.
ஓகே ஓகே சேம் வே டிரான்சிஷன்லையும் தெரியும். ஆஃப்டர் சம் 80 100க்கு மேலே வின் நாய்ஸ் இருக்கு. ஓகே. அது வின் நீங்கள் நாய்ஸ் என்விஹெச் சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, வின் நாய்ஸும் 80க்கு மேலே தான் உங்களுக்கு 80 இல்லை, மேபி ஒரு 100க்கு மேலே தான் கேட்குது. ஓகே ஓகே கேட்குது. அதுவே நாட் டிஸ்டர்பிங். நீங்கள் அனாயிங்காக நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியாத அளவுக்கு இல்லை, டாலரன்ஸ் லெவலில், பட் வின் நாய்ஸ் இருக்குது. ஓகே ஏரோடைனமிக் இல்லை. ஸோ Okay, அதனால அந்த அந்த ஃபீல் இருக்குது. மற்றபடி இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், பெட்ரோல் வெஹிக்கிள் ஓட்டுறோம் எக்ஸ்க்ளூசிவாக அப்படின்றது அந்த ராட்லிங் வைப்ரேஷன் இல்லாதல ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஓகே. தெரியும். இப்போ ரொம்ப clear difference தெரியும். லாங் டிரைவ் நீங்கள் பண்ணுறீங்க, ஹைவே இல்லைன்னா இந்த கார் வந்து ஸ்டேபிளாக இருக்குதா எப்படி? நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ம். நம்ம மதுரை டு திருச்சியே வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போகிறோம். ஓகே ஸோ இந்த ஹைவே ரைடில் நீங்கள் 120 வரையும் கிராஸ் பண்ணியிருக்கேன். 120 வரையும் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். 120ல் இப்போ இந்த புது நத்தம் ரோடு வாஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே ஈவினிங்ஸில் நிறைய ரொம்ப டிராஃபிக் இல்லை. ஸோ நீங்கள் 120 க்ரூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோட் கிரிப்பாக இருக்கட்டும், ஸ்டெபிலிட்டி எல்லாமே இட்ஸ் ரியலி குட். ஓகே ஓகே அதெல்லாம் யூ ஷுட் டிரைவ் அண்ட் ஃபீல் இட். ஓகே. அப்போ என்விஹெச்சும் இந்த காரில் நல்லா இருக்கு, டிரைவிங் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, இதில் வந்து 1.5 லிட்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு அந்த அளவுக்கு Power பவர் கம்மியா இல்லை, இருக்கு. பவர் ஃபீல் ஆகலை அப்படிம்பாங்க. ஆ. நீங்கள் அந்த இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? லேக் ஆஃப் பவர் இருக்குது. பவர் லேக். இருக்குது. நீங்கள் அது நீங்கள் ஆன் ரோடில் ஃபீல் பண்ணுறத விட நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுறப்போ இந்த பாடி வெயிட்டுக்கு இந்த பவர் வாஸ் ஓகே. பட் நீங்கள் சர்டன் சுச்சுவேஷன்ஸில் இந்த பவர் பத்தாத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இட் ஷுட் பி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஓகே. ஹார்டு கோர் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். ஹார்டு கோராக அப்படி நம்ம feel பண்ணுவீங்க. பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக அந்த பவர் கம்மி. ஓகே ஓகே 1.5ன்றது டெஃபினட்டாக அந்த பவர் கம்மி தான். ஓகே. இப்போ வந்து பின்னாடி வந்து 2 பேர் தான் இப்போ உட்கார முடியும். ஆப்வியஸ்லி 4 சீட்டர். 4 சீட்டு தான். பின்னாடி வந்து பேசஞ்சர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு இது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது? அவங்களுக்கு வந்து பாடி Passengers, ரோலிங் இதெல்லாம் இருக்கும். பாடி ரோலிங் வாஸ் தேர். பாடி ரோலிங் லேடர் ஆன் ஃப்ரேம். அதனால பாடி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பாடி ரோல் இருக்கும். அதோட டிஎன்ஏவே அப்படி தான். ம். செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸுக்கு ரெக்லைனர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. சாஞ்சிக்கலாம். கம்ப்ளீட்டாக 90 டிகிரிஸ் இருக்க வேண்டியதில்லை. அது டிஃபர் 2 செட்டப்ஸ் இருக்குது. ஒன்று டிஃபால்ட்டாக கொஞ்சம் ஏட்டட் ஆகும், உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தர்ற மாதிரியும், அதுலேயே கொஞ்சம் ரெக்லைன் பண்ணுற போஸ்டரும் இருக்குது. ஃப்ரண்ட் ரோவும் கோ பேசஞ்சரும் இட்ஸ் குட். ம். ரியரில் நீங்கள் லாங் ஹைவே டிரைவுக்கு கம்ஃபர்டபுளான இல்லை தான். இல்லை. சிட்டி கம்யூட்டிங்க்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ம். சிட்டி கம்யூட்டிங் தெரியல. பின்னாடி இருக்க 2 சீட்டில் கண்டிப்பாக 2 பேர் தான் உட்கார முடியும். ம். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 3 பேர் உட்கார்றதுக்குலாம் 100% சான்ஸே இல்லை. இது ஒரு 4 சீட்டர். எக்ஸாக்ட்லி பர்ஃபெக்ட் 4 சீட்டர். 4 சீட்டருமே இப்போ நம்ம சைஸ் இருக்கவங்களுக்கு இட்ஸ் குட். கொஞ்சம் ஹெவி ஃப்ரேமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டம் தான். ஆக்சுவலி வந்து ஜிம்னி வந்து ஒரு குளோபல் மாடல்னே சொல்லலாம். நம்ம வந்து விராங்லர், ரூபிகான்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் குளோபல் மாடலு. பட் இதே தார் அந்த அளவுக்கு இருக்கானா குளோபல் வைஸ் கிடையாது. ஆனால் ஜிம்னி வந்து ஒரு குளோபல் மாடல். இதுக்கு அக்சசரிஸும் பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸ் நிறைய வச்சிருக்காங்க. நீங்கள் என்னென்ன அக்சசரிஸ் வச்சிருக்கீங்க? இன்னும் எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? ஜிம்னி வந்து இப்போ இந்தியாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணையிலே 5 டோர்ஸாக லான்ச் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடியே இது ஓவர்சீஸ்லாம் 3 டோர்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் 5 டோர் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் இந்தியாவுக்கு. ட்ராக் லென்த்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி இந்தியாவோட மார்க்கெட்டுக்கு 5 டோராக விடுறாங்க. இப்போ இந்த 5 டோர் வந்து இந்தியாவை விட இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆஸ்திரேலியாவில் இப்போ 5 டோர்ஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அக்சசரிஸ் வந்து குளோபலாக கிடைக்குது. இப்போ இங்கேயே நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணி விற்கிறாங்க. கோயம்புத்தூரில் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஜிம்னாஸ்ட் இருக்காங்க. கேரளா, கொச்சினில் அக்சசரிஸ் லைக் மேலே கேரியர்ஸு, லேடரு, ஃப்ரண்ட்டில் உள்ள பம்பர்ஸே வந்து ஆஃப் ரோடர் பம்பர்ஸ் போடுறாங்க, ராக் ரோலரு, இன்டீரியர்ஸுக்கு பிளண்டி ஆஃப். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நான் ஒரு பூட் ஸ்பேஸ் தாண்டி ஒரு கேரியர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பேன். ஓகே. இது ஒரு அர்மோரான ஒரு பிராண்டோடது. இது வந்து நீங்கள் ஃபுல் சீட்டே பண்ணிக்கலாம். ஓகே. 2 ஹோல் ஸ்மால் சோர்ஸ். இதில் நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் கேம்பிங் பண்ணுறீங்க, கேம்பிங்க்குனே எக்ஸ்க்ளூசிவ் அக்சசரிஸ் ஜிம்னிக்குனே இருக்குது. குளோபல் அக்சசரிஸ். ஓகே. சே லைக் நீங்கள் இப்போ இந்த மஹிந்திராக்கு சின்ஸ் இட் வாஸ் ரன்னிங் இன் இந்தியா அலோன்னால குளோபல் வெண்டர்ஸ் அவ்வளோ இல்லை அக்சசரிஸ்க்கு. ஓகே. இதில் ரூஃப் டாப் கேம்பிங் பண்ணுறதுக்கான கேரியர்ஸ் இருக்குது, அதுக்கான கிளைம்பிங் ரீச் பண்ணுறதுக்கான லேடர்ஸு, இதுக்கு மேலேயே தனியாக கிரில் டைப் தர்றாங்க. அதில் நீங்கள் உங்களோட கேம்பிங் அண்ட் அக்சசரிஸ் வைக்கிறது. இன்டீரியருக்கு நிறைய நான் போட்டிருக்கதே முன்னாடி பாருங்கள், ஒரு கப் ஹோல்டர் இருக்க மொபைல் ஹோல்டர் போட்டிருப்பேன். ஓகே. ஹேண்ட் ரெஸ்ட் எனக்கு ஹேண்ட் ரெஸ்ட் தேவைப்படலை. ஓகே. ஸோ நான் ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணேன். பட் ஹேண்ட் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த சீட்ஸுக்கே மாடிஃபைட் சீட்ஸ் வைக்கிறாங்க. இதை ஃப்ளாட் பெட் ஆகிக்கிறாங்க. ஓகே. லைக் 2 சீட்டர் மாதிரி பண்ணிட்டு இதை ஃபுல்லாகவே கேம்பிங் இது பண்ணிக்கிறாங்க. ஓகே. அது மாதிரி அக்சசரிஸ் குளோபலாக இருக்குது. குளோபலாக இருக்கிறனால உங்களுக்கு நிறைய அவைலபிளாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ பாசிங் ஃபார் என்ன. பட் பேசிக்காக நான் வந்து ஏற்கனவே ஒரு கேரியர் மாற்றியிருந்தேன் கேம்பிங்க்கு. மேலே ஒரு கேரியரும் இதுக்கு லேடரும் இருந்தது. அதை சும்மா சிட்டி கம்யூட்டிங்கில் அது கொஞ்ச நாள் மாற்றி ஓட்டுவோன்னு காட்டியிருக்கேன். பட் எகெயின் இட் ஹேவ் டு பி ரீஇன்ஸ்டால். ஓகே. மாருதி சுசுகி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது காரணமே வந்து சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்,
நல்லா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு ஜிமினி வந்து ஸ்டில் வந்து ப்ரீமியம் பைக்கில் தான் பார்க்கப்படுது. உங்களுக்கு இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது? சர்வீஸ் காஸ்ட்லாம் எப்படி இருக்குது? சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் மாருதியோட சிக்னேச்சரே அதோட ரிலையபிலிட்டி அண்ட் சீப் காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் தான். யூஸ்வலாக மாருதிக்கு நம்ம என்ன பார்க்குறோமோ அதே பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் தான். இது சேல்ஸ் மட்டும்தான் நெக்ஸா. சர்வீஸ் வந்து நீங்கள் நெக்ஸா அரீனா ரெண்டுலேயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. சேல்ஸுக்கு மட்டும்தான் இது நெக்ஸாவில் ப்ரீமியம் வச்சுருக்காங்க. சர்வீஸ் நீங்கள் நெக்ஸாலையும் தரலாம், அரீனாலையும் தரலாம். நமக்கு இங்கே சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் 3 வெண்டர் இருக்காங்க இங்கே. அதனால் சர்வீஸோட அப்பாயின்மெண்ட்ஸோ சர்வீஸ் பார்க்குறதுல ஒன்றும் பிரச்சனை. சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் கார் பண்ணுற மாதிரி தான் ஆயில். இட் கம்ஸ் அரௌண்ட் ஒரு 7K to 10K வருது. டிபெண்ட்ஸ் ஆன் இப்போ நம்ம வீல் அலைன்மெண்ட்டு அந்த மாதிரி ஆர்டர்டு டிஃபால்ட்டாக பண்ணுற செக்லிஸ்ட் எல்லாம் பண்ணிடுறாங்க. காஸ்ட் இஸ் அரௌண்ட் 7K to 10K. ஓகே. ஆக்சுவலி 7K அப்படின்றது வந்து ஒரு 4x4 காருக்கு ரொம்ப ஒரு கம்மியான காஸ்ட்டாக தான் பார்க்கப்படுது. ஆமாம் ஆமாம். அப்படின்றப்போ ஸ்டில் மாருதி வந்து இதுலேயும் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ 47 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எக்ஸஸாக பிரேக் டவுனான ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் எதுவுமே பண்ணதில்லை. ஓகே. லீவ் த ஆக்சிடென்டல் டேமேஜ் ஒன்றும் இல்லை. அதை நம்ம கணக்கில் வச்சக்கூடாது. ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் எதெல்லாம் மாற்றணுமோ அந்த கரஸ்பாண்டிங் கிலோமீட்டர்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஓகே. லீவிங் தட் அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக இல்லை ஆக்சிடென்டலாக டேமேஜஸ் ப்ரோக்கன்னு எதுவும் மெக்கானிக்கல் வைஸாக எந்த சர்வீஸ் பில்ஸும் எனக்குன்னு வரல. ஓகே. சோஃபார் ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் பில் மட்டும் ப்ராப்பராக இருக்குது. ஓகே. அவ்வளோ இருக்கிறதுலே டாப் எண்டான ஆல்ஃபா வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸாக நீங்கள் நினைக்கிறீங்க? க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல், ஸ்டேரிங் மோட், ஆடியோ எல்லாமே ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல்ஸு. ஓகே. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அண்ட் ஹெட்லாம்ப்ஸு. தென் ஆப்வியஸ்லி மற்ற எல்லா ஃபீச்சரும் டிஃபால்ட் ஃபீச்சர்ஸ் தானே. ஓகே. ஆமாம். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பார்க்குறது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ். டாப் எண்டில் மற்ற வேரியண்ட் இல்லாமல் டாப் வேரியண்ட் இருக்கிறது ஸ்டேரிங் மோட் கண்ட்ரோல்ஸ் ஒன்று. இன்ஃபோடைன்மெண்ட்டில் ஆப்பிள் கார்ப்ளே வந்துடுது, ஆண்ட்ராய்டும் வந்துடுது. விச் இஸ் வயர்டு அண்ட் ப்ளூடூத் ரெண்டுலேயுமே நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே ப்ளே பண்ணிக்கலாம் டாப் எண்டில். மற்ற 4x4 ஃபீச்சர் இந்த ஆல் கிரிப்புன்றதுல எல்லாத்துலேயுமே வந்துடுது. ஓகே. ஆக்சுவலி வந்து ஆல்ஃபாவில் மட்டும்தான் உங்களுக்கு ஆல் கிரிப் கொடுக்குறாங்களா? இதுக்கு முன்னாடி ஜீட்டாலலாம் ஆல்ஃபாவில் மட்டும்தான் ஆல் கிரிப் வர்றாங்க. ஓகே. பொதுவாக வந்து ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து யாரும் வந்து வாங்கும்போது பார்க்குறது இல்லை. வாங்கினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஐயோ என்னடா அந்த காரில் ஹெட்லைட் விசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த கார் வந்து பாக்ஸி ஸ்டைலில் தான் இருக்குது. அப்படின்றப்போ ஹெட்லைட் விசிபிலிட்டி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா, இல்லைனா அது இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன்? ஸ்டாக்கில் வந்தது போதுமான விசிபிலிட்டி இல்லை. பம்பர்ஸில் இன்னும் ரொம்ப எல்லோ லைட் இருந்து ரொம்ப டல்லாக இருந்தது. நம்ம ரெண்டுமே மாற்றிருக்கோம். ஓகே. ஹெட்லாம்பில் டிமன் பிரைட்டும் மாற்றிருக்கோம், ஃபாக் லாம்பில் லைட்டும் மாற்றிருக்கோம். ஓகே. பட் அந்த விசிபிலிட்டி ஃப்ளாஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அதை பற்ற மாட்டேங்குது. டெஃபினட்டாக பத்தாது. நீங்கள் அதுவும் நீங்கள் ஆஃப் ரோடர் பண்ணுறீங்க இல்லை ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா விசிபிலிட்டி வாஸ் வெரி லோ. லைட் வந்து மேண்டேட்டரியாக நீங்கள் ஸ்டாக் வச்சு நீங்கள் ஓட்டுறது கஷ்டம். அதனால் அப்கிரேட் பண்ணுறது கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறது நல்லது. ஓகே. டிஃபால்ட்டாக தந்திருக்க வேண்டியதில் இன்னும் கொஞ்சம் மோர் பெட்டர் லைட்ஸில் இன்னும் கொஞ்சம் மோர் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஓகே. ஆல்ஃபா வேரியண்ட்டில் இருக்கிறதுலே இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண ஃபீச்சர் என்ன ஃபீச்சர்ஸ்? எனக்கு இந்தியன் கார்ஸில் அதுவும் இந்த செக்மெண்ட் கார்ஸில் வேறு இதில் இந்த ஃபியூச்சர் இருக்குதுன்னு தெரில. பட் டு மை நாலேஜ் வந்து ஹெட்லாம்ப் வாஷர் இருக்குது. ஓகே. ஹெட்லாம்ப் வாஷர் நீங்கள் தாரில் இருக்கான்னு தெரில, பட் அவனை பார்த்ததும் இல்லை. ஹெட்லாம்ப் வாஷர் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் நல்லா யூஸ்ஃபுல். அது நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறப்ப யூஸ்ஃபுல். சேர் அடிச்சிச்சுன்னா அது கழுவிக்கிறோம். தட் லுக்ஸ் அதை நீங்கள் டிஃபெண்டர் அந்த மாதிரி சூப்பர் கார்ஸில் பார்த்ததில்ல. ஆமாம். அது டிஃபெண்டரோட பெரிய கார்ஸில் பார்த்தது டிஃபெண்டரோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. தென் இதில் இந்த டாப் எண்ட் வந்து மிரர்ஸ் ஆர் மோட்டரைஸ்ட். ஓகே. இது மோட்டரைஸ்டு. மோட்டரைஸ்ட் ஃபோல்ட். ஓகே, பரவாயில்ல. ஆனால் வந்து இண்டிகேட்டர் வராது. பட் இண்டிகேட்டர் மிரரில் வரல, பாடி இண்டிகேட்டர் தான். பட் ஃபோல்டிங் வந்து ஆட்டோ ஃபோல்ட். பாக்ஸியாக கொடுத்துருந்தா ஆட்டோ ஃபோல்டிங். இந்த காரில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸாக பார்த்த விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைட்ஸ் சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது ஒரு ஆஃப் ரோடர்னு பார்க்குறப்போ நீங்கள் டெஃபினெட்லி யூ வில் டூ ஆன் மட்ஸ் என்ன ஹில்ஸ் அப்படிங்கிற லைட் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ல வர லைட்ஸை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக பெட்டராக கொடுத்துருக்கணும். தென் இப்போ நம்ம வந்து அப்சைஸ் டயர் போட்டிருக்கோம். அது அப்சைஸ் டயர். நீங்கள் ஸ்டாக்ல வர டயரோட சைஸ் வந்து சின்னது. ஓகே. அது பாடி ப்ரொபோர்ஷனேட்டுக்கோ இல்லை ரோடு கிரிப்புக்கோ அது கம்மியாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டயர் முடிச்சுட்டு அதை ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ நான் அப்சைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே. டயர் சைஸ் வந்து பெருசு பண்ணிருக்கீங்க. ஆமாம். 195 நினைக்கிறேன் ஐ திங்க் ஸ்டாக். இது 215. ஓகே. ஆமாம். டயர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓஜி ஸ்டாக் டயர் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த பாடியோட ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜை பார்க்குறது சைஸ் ஆஃப் த டயர். ஓகே. ரூம்ஸ் ஃபார் த பாட்டில் ஹோல்டர்
பாட்டில் ஓட்டர்ஸ் இல்ல. பாட்டில் ஹோல்டர்ஸ் இல்லை. ஓகே. அது வந்து அட்வான்டேஜும் அதான். சின்ன ட்ராக் வித் சிறுசாக இருக்கிறது அட்வான்டேஜும். ஆப்வியஸ்லி நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதான் கம்ப்ளீட்டாகவே இல்லை. நீங்கள் 4 டோர்லையுமே பாட்டில் ஹோல்டர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இல்லை. தென் ஹேண்ட் ரெஸ்டர்ஸ் இல்லை, ஆம்ரெஸ்ட் இல்ல, ஆம்ரெஸ்ட் இல்லை, ரியர் வியூ மிரர் சின்னது. நான் இப்போ இந்த ரியர் வியூ மிரர் சின்னதில் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. நான் ஆஃப்டர் த மார்க்கெட் வாங்கி அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. அது இருக்குது. அஸ் யூ செட் 1.5க்கு நீங்கள் சொன்னது மாதிரி பார்த்தா இது நல்ல மைலேஜ் தான். பட் பீயிங் எண்ட் யூஸராக பவர் பத்தல, பவர் பத்தல, மைலேஜும் வந்து கம்மி தான். ஓகே. மைலேஜ் கம்மி, பவர் பத்தலன்றது. பட் தட்ஸ் ஓகே. when it comes to comparing with the price tag, இந்த price tagக்கு என்ன அட்வான்டேஜ், இந்த டாப் எண்டுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபியூச்சர்ஸில் இதெல்லாம் மிஸ் ஆகுது. மற்றபடி இன்ஃபோடெயின்மெண்ட் வாஸ் குவைட் டீசென்ட் அண்ட் ஓகே. ஓகே. தென் டேர்னிங் ரேடியஸ். ஆமாம், டேர்னிங் ரேடியஸ் அது ஒரு மெயின் கன்சர்ன். டேர்னிங் ரேடியஸ் வந்து சின்ஸ் நான் பழைய யூஸ் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் ரோடுக்கு மட்டும் சிட்டிக்கு யூஸே பண்ண முடியாத ஜிப்சி அந்த ரேஞ்சை விட ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது டேர்னிங் ரேடியஸ். நீங்கள் சிட்டி கம்யூட்டிங் பண்ணுறப்பலாம் யூ டர்ன் எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து ஸ்பேஸ் எடுத்து அப்புறம் தான் யூ டர்ன் பண்ண முடியும். ஓகே. டேர்னிங் ரேடியஸ் டெஃபினட்டாக டிஸ்அட்வான்டேஜ். தென் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு கேம் நம்ம வச்சுக்கலாம். இந்த காரை பற்றி நான் ஒரு 6 கேள்வி கேட்பேன். ஓகே. 5 ஸ்டாருக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்றத வச்சு இந்த கார் என்ன ரேட்டிங் வாங்குது அப்படின்றது தான் கேம். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இந்த கார் கொடுக்குற மைலேஜ் 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 3. ஓகே. மாருதி காருக்கு இருக்கிறதுலே 3 கொடுத்தது நீங்கள் தான். ஆமாம். சரி, நெக்ஸ்ட் கேள்வி வந்து டிரைவிங் கம்ஃபோர்ட் கேட்பேன். ஆக்சுவலி இந்த காரில் நம்ம டிரைவிங் கம்ஃபோர்ட் கேட்க முடியாது ஆஃப் ரோடுன்றனால. இதில் நான் என்ன கேட்குறேன், ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி அதுக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? டு மீ இட் வாஸ் 5 ஸ்டார். 5 ஸ்டார் ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே. ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸை நானும் கேள்விப்படுறேன். ஹெட்லைட் வாஷர்லாம் இந்த செக்மெண்ட் ஆஃப் கார்ஸில் நான் கிடையாது. இந்த ப்ரைஸ் டேக்லேயே நான் பார்த்ததில்ல. எல்லாமே ஃபீச்சர்ஸ் 4. சரி, 4. ஓகே. சேஃப்டி பொதுவாக வந்து மாருதி கார்ஸ்னால் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த கார் வந்து 6 ஏர் பேக் தான். உங்களுக்கு சேஃபாக ஃபீல் ஆகுதுங்களா? இந்த கார் வந்து பாடி மெட்டல் பாடி வாஸ் ஹெவி. ஓகே. அதிலலாம் ஒன்றும் நீங்கள் டோர் ஷட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு கையிலையுமே நீங்கள் ஃபோர்ஸாக தான் ஷட் பண்ணணும். ஓகே. பாடி இஸ் மெட்டல் பாடி, அதில் ஒன்றும் இல்லை. 6 ஏர் பேக் வந்துடுது. சேஃப்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நான் எப்படி சொல்லலாம்னா பீயிங் எண்ட் யூஸராக ரோடில் நான் ஈவன் இஃப் ஐ வாஸ் டிரைவிங் எபோவ் 100 120 இல்லை மேக்ஸ் நான் 140 வரையும் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. அதான் மேக்ஸ். அதுவுமே டு த விஷன் வரையும் ஆள் இல்லாதனால நீங்கள் 100 to 120 க்ரூஸ் பண்ணுறப்ப வாப்லிங்கோ இல்லை யூ டோன்ட் ஃபீல் லைக் பாடி கிரிப்பாக ஃபீல் ஆகலான மாதிரி இல்லை. இட் வாஸ் வெரி கிரிப். உங்களுக்கு அந்த ரோட் கண்ட்ரோல் தெரியும். ஓகே. உங்கள் டயர்ஸ் வந்து நல்லா ப்ராடாக சிட் ஆகி போகிற ஃபீல் தருது. ஓகே. மற்றபடி லீவிங் அது இல்லாமல் சேஃப்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஓகே. ஆமாம், சேஃப்டி மேபி 4 ஸ்டார்ஸ். 4 ஸ்டார் டு மீ. ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். ஆப்வியஸ்லி 4 ஸ்டார் to 5 ஸ்டார். 5 ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்கிற 7000 ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 4x4 கார். லாஸ்ட் பில்லே இப்போ தான் முடித்தேன். 47 ஓடி இருக்கப்போ 48,000 கிலோமீட்டர்ஸ் முடித்தேன். ஓகே. பில் முடித்தேன் 7,000 இட் வாஸ். ஓகே, சூப்பர். தென் வந்து ஃபைனல் கேள்வி வந்து இஸ் திஸ் வேல்யூ ஃபார் மணி? 5 ஸ்டாருக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? அது ஒரு 3 ஸ்டார் வச்சுக்கோங்க. 3 ஸ்டார் வச்சுக்கலாமா? வேல்யூ ஃபார் மணிங்கிற கேட்டகரி அதுதான் இதோட ஏன் அன்ரேட்டட் கார்னு பேர் எடுத்துச்சு, ஏன் மார்க்கெட் நிறைய பேர் வாங்கலை அப்படின்னா, நான் இப்போ இன்னொரு கார் வச்சுருக்கேன் ஃபார் 4-way டிரைவ். ஒரு ஃபேமிலி டிரைவாக போகிறதுக்கோ இல்லை சிட்டி டு சிட்டி ஹைவேஸ் யூஸ் பண்ணுற ஒரு கார் இருக்குது. பட் இதுவே பிரைமரி காரை வச்சு யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் வேல்யூக்கு இட் வாஸ் ஒரு செகண்டரி காராக தான் எல்லாருமே ஆக்சுவலி இதை வாங்குவாங்க. ஆமாம், யாரும் பிரைமரி காராக வாங்க போகிறது இல்லை. இல்லை, செகண்டரி காராக தான் வந்து ஒரு 4x4 கார் வச்சுருப்பாங்க. அதான் அந்த 4x4க்கு நம்ம கொடுக்குற ஒரு 17 லட்ச ரூபா இதுக்கு வந்து இப்போ இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸு ஜிஎஸ்டி ஆஃப்டர் ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 15-16 லட்ச ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு இது இப்போ எடுக்கலாம். அந்த ப்ரைஸுக்கு இந்த கார் வந்து ஒர்த்து தான் அப்படின்றீங்களா? அதுக்கு வந்து 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கலான்றீங்க? 4 ஸ்டார் தரலாம். ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து. ஓகே. நீங்கள் இதை பேக்கேஜாக பார்க்காம நீங்கள் அதோட ஃபியூச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடர் அலாங் வித் தட் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் லைக் ஏசி இன்ஃபோடெயின்மெண்ட்டோட சேர்ந்து வந்து 5 டோர் அப்ரோச்சஸ் ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கலாம், டீசன்ட் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்க்குறப்ப அந்த காசுக்கு அதை ஒருத்தர். ஓகே. நீங்கள் மொத்தமாக கொடுத்த ரேட்டிங்கில் வந்து ஜிம்னி வந்து 4.1 வாங்கியிருக்கு. ஆக்சுவலி வந்து 3.5க்கு மேலே இருந்தாலே நாங்கள் நல்ல ரேட்டிங்காக தான் பார்ப்போம். 4.1ன்றது வந்து ஒரு சூப்பரான ரேட்டிங். ஒரு 4x4 காரு டெஃபினட்டாக இட் டிசர்வ்ஸ் ஃபார் எபோவ் 4 and above. 4 and above எந்த சேஞ்சஸ் இட் டிசர்வ்ஸ் 4 and above. டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்ஸ்பெக்டிவ். நம்ம வாங்குறவங்களுக்கு எனக்கு இந்த 4-wheel drive எதுக்குங்க அப்படி மீன்ஸ் இது ஒரு காராக பார்க்குறவங்களுக்கு
this price tag ஆமா. will அதாவது வந்து looks high. எனக்கு வந்து அப்பீரியன்ஸ் இருந்தா போதும், கேப்பபிலிட்டி இல்லன்றவங்களுக்கு தான் தார் அண்ட் தார் ராக்ஸ் 2 வீல் டிரைவ் வாங்கிட்டு இருக்காங்க. Exactly. 4 வீல் டிரைவ் யாரும் வாங்குறது இல்ல. வாங்குறது இல்ல. ஏன்னா they don't want the performance. They அவங்களுக்கு need they want a jeep appearance. சார் எனக்கு ஒரு பிரச்சனை மஸ்குலினா ஒரு ரோட் பிரசன்ஸா இருக்க ஒரு கார் வேணும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் பையர்ட்ட இருக்குன்றனால தான் மஹிந்திரா had went for the RWDன்ற ஒரு வேரியன்ட்டே போடுறாங்க. நம்ம ரியல் வீல் டிரைவ்ன்றோம். ரேவியல்லேயே ஒன்று போடுறாங்க. ஏன்னா then the market people மஹிந்திரா came to know நம்ம இருக்க நிறைய பையர்ஸ் யாருமே ஆஃப் ரோட் பண்றது இல்ல, ஆஃப் ரோடும் போறதும் இல்ல. they are just attracted with this boxy shape, அந்த ஜீப் அந்த மஸ்குலின் ரோட் பிரசன்ஸ் தான் இருக்குதுன்றதுனால கன்சியூமருக்கு பிடிச்சிருக்குன்றத தெரிஞ்சுதான் அந்த காஸ்ட் கட் பண்ணி ரியல் டிரைவ் போட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி தி ரியல் ஆஃப் ரோடர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு விலை கம்மியா அது ஒரு நல்ல ஆப்ஷனா பார்க்கப்படுது. பட் அதை நான் சொல்லல, இந்த காரில் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன், பிடிச்சி தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ஹேவ் அ கிரேட் கனெக்ஷன் வித் திஸ் கார். ஸ்டில் இதில் அந்த மைலேஜும் லேக் ஆஃப் பவர் மட்டும்தான் நான் கம்மியாக ஃபீல் பண்ணுறேன். லீவிங் தட் ஒரு ஆஃப் ரோடர், ஒரு பாக்ஸி ஷேப்பு, 4 வீல் டிரைவ், லோ அண்ட் ஹை இருக்க ஆப்ஷன், அதில் நீங்கள் ஃபேமிலியாக யூஸ் பண்ணுறதுக்கான 5 டோர் ப்ரொவிஷன் எல்லாம் சேர்ந்து வர்றப்போ அந்த ப்ரைஸ் டேக்கு வெரி டிசர்வ், நல்ல பேக்கேஜ், டிசர்வபிள் பேக்கேஜான கார். மேபி இப்போ ஃபியூச்சரில் இப்போ நான் பையிங் யூஸராக இப்போ எல்லாத்தையுமே எப்படி மாருதி வந்து டீசலை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு 2020 வந்து ஃபுல்லாக பெட்ரோல் ஆக்கிட்டாங்க, இந்த Euro 6 வந்தது. த சேம் வே இதில் ஈவி போட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு, இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ரிஃபைன்டு இன்ஜினாக வந்துடும். இந்த மைலேஜ் விஷயங்கள் இருக்காது. பேரலி மைட் பி இப்போ இது எந்த ஆக்சுவல் டிசர்வபிள் சேல்ஸையும் அதற்கான ஹைட்ஸையும் ஜிம்னி இங்கே இந்தியாவில் 5 டோர் ஜிம்னி ரீச் பண்ண முடியலையோ, மேபி இட் would have been reached. ஆனா குளோபலி வந்து இது மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான மாடல், கிராண்ட் சக்சஸ் மாடல். நீங்க யூடியூப்ல நீங்க ஜிம்னின்னு சர்ச் பண்ணாலே குளோபல் மாடல்ஸ், குளோபல் மாடல்ஸ் இந்தியாவில் இருக்க வீடியோஸே கம்மி. மேபி இட்ஸ் மதர் நேஷன் வாஸ் ஸ்டேட் வாஸ் கேரளா. நீங்க ஜிம்னி ரிவ்யூஸோ இல்ல ஜிம்னியை பத்தி அக்சசரிஸ் பத்தி பார்க்கணும், இல்ல ஜிம்னியோட இன்டீரியர் ஒர்க்ஸ் பத்தி பார்க்கறதுனாலே கேரளால they were celebrating இந்த பொட்டன்ஷியல் தெரிஞ்சாலுங்க கேரளாக்காரங்க மலையாளிஸ். பட் அவங்களுடைய பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுது, பீயிங் பெட்ரோல் இன்ஜினா, பீயிங் 4 வீல் டிரைவா சால்வ். தென் நார்த்தில் ஹிமாச்சல் அந்த பக்கம் நல்லா விட்டுறாங்க. பட் குளோபலாக இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண காரில் இது வாஸ் கிராண்ட் சக்ஸஸ் டு சுசுகி. ஆமாம், அதில் ஒன்றும் நம்ம உள்ளூர்காரங்களுக்கு இதோட அருமை தெரியலன்ற மாதிரி. ஆமாம், அது அந்த ப்ரைஸ் மேபி நம்ம ஆளுங்களுக்கு கடைசியாக சுற்றி எல்லாம் நம்ம இல்லை, சின்ஸ் திஸ் மார்க்கெட் இங்கே இருக்க அதுதான் அதில் இது கொஞ்சம் குட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க காரை. இந்த காரை வந்து கார் சைஸை வந்து டைனியாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட்லி ப்ரைஸ் டேக். விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு பிஸி ஷெட்யூலையுமே எங்களுக்காக டைம் ஒதுக்கி இட்ஸ் a great pleasure மக்களுக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் உங்கள் வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் யோகேஷ் பிரதர் ரிவ்யூஸ் ஆகட்டும், இப்போ நீங்கள் போட்டிருக்க அந்த நில்கவனி செல் வந்து ஒரு ரியலி வியூவருக்கான வெரி இன்ஃபர்மேட்டிவ். மேபி ரிவ்யூஸ் கூட யாருக்கும் படாமல் இருக்கலாம். நீங்கள் பிராண்ட் நியூ பண்ணுறது, ஏன்னா நீங்களும் புதுசாக தானே பார்த்து ரிவ்யூ பண்ணுறீங்க. ஆமாம், பட் நில்கவனி செல்ன்ற செக்மெண்ட் வந்து இப்போ நானே எனக்கு இந்த காரை பற்றி நீங்கள் வாங்கினப்போ கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா அந்த சென்ஸ் ரியல் டைம் உணர்வு இருக்க மாட்டேன். ஆமாம், இப்போ இட் ஹாவ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எமோஷன்ஸில் இதை எப்படி நான் உணர்ந்தேன்றது இருக்குல்ல. அதில் நான் உங்கள் ரிவ்யூஸ் பார்க்குறப்ப ஹைலைக்ஸ் பார்த்தேன் நில்கவனி செல் செக்மெண்ட்டில். அதில் சொல்லியிருக்கு, அதில் நான் இதுவரையும் சோஃபார் கவர் பண்ண நான் ஒன்றும் வாங்குற மாதிரி நான் வெஹிக்கிள் வரல. பட் மேபி இப்போ நான் ஒரு கார் பார்த்துட்ருக்கேன், அதே நீங்கள் இன்னும் நிறைய கவர் பண்ணுவீங்கல்ல, அதில் பார்த்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு யூசர் வாங்கி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் மைலேஜுக்கு செலவு பண்ணியோ இல்லை சர்வீசஸுக்கு செலவு பண்ணியோ யூஸ் பண்ணிட்டு சொல்கிற வேர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா ஜாஸ்தி இருக்கும்ல பையர். அதில் தி செக்மெண்ட் வாஸ் வெரி கிரேட். தேங்க்யூ. ஓகே, ஸோ நீங்கள் யாராவது சுசுகி ஜிம்னி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த யூசர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஜிம்னி ஓனர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபீல் பண்ணீங்களோ அதே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நில்கவனி செல் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் வேர் பண்ணுங்கள், சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள், ரோட் ரேஷில் இன்வால்வ் ஆகாதீங்க, அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிளி. பை.